சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா அந்த வருஷம் கட் ஆஃப் அதிகம், கொஷின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த வாட்டி கட் ஆஃப் குறைவாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 5லேருந்து 6 வருஷம் நான் ட்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த கட் ஆஃப் வந்து குறைஞ்சிட்டே போகுது. காரணம் என்ன அப்படின்னா, மேக்ஸை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட மேக்ஸ் மட்டுமே அந்த பேப்பர் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும், அதற்கு அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் ஜாகிரபிக்கே ஒரு புக், த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரபின்னு ஒரு சின்ன புக். இந்த ஒரே ஒரு புக்கில் இருந்து இந்த வருஷம் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. வருஷம் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்களான்றதை விட உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியுதா அப்படின்றத மட்டும் பார்க்கணும். வருஷம் என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியுது அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சியில் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு இயருக்கு மாறுமா? சரி, கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இது ஒரு அட்டைன்மெண்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது. நான் 35% எடுத்து பாஸ் ஆகிடுவோன்ற அவசியம் இல்லை. இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி வருஷத்துக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபேக்டர் அதுக்கு. நம்பர் 1 காம்படிஷன் லெவல். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம்ஸை எடுக்க கட் ஆஃபோடைய லெவல் ஏறும், ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா அந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாகும். கொஷின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த வாட்டி கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 75 மார்க் தான் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. 75 to 76 தான் கட் ஆஃப். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37லேருந்து 38% தான் கட் ஆஃப் போன வருஷம் அஃபீஷியல் கட் ஆஃப். அஃபீஷியல் கட் ஆஃப் கேட்டகரி இது நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இதிலேருந்து ஒரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் வந்து மாறும். ஸோ கட் ஆஃப்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 5லேருந்து 6 வருஷம் நான் ட்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த கட் ஆஃப் வந்து குறைஞ்சிட்டே போகுது. காரணம் என்ன அப்படின்னா கொஷின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி அதிகமாக. 2024 அஃபீஷியல் கட் ஆஃப் 2025 தான் வரும். பட் 24 கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக ஆகும். பட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% 45%ன்றது ஓரளவு சேஃப் மார்க்கிங். சில பேர் வந்து மேக்ஸுக்கு வந்து சில பேருக்கு அவங்களுக்கு வராது. இப்போ அவங்க வந்து ஹிஸ்ட்ரிலேயோ இல்லை ஜாகிரஃபிலையோ அவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. இப்போ மேக்ஸ் வராதவங்களுக்கு அவங்களும் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணணும்? இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றது ஒரு குவாலிஃபைங் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணணும். இந்த சிசாட் பேப்பரில் தான் நீங்கள் சொல்கிற மேக்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் குவாலிஃபைங் பேப்பர்னு நீங்கள் எடுத்தாலும் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10th லெவல் தான். ஹையர் செகண்டரி லெவல் கூட கிடையாது, வெறும் கிளாஸ் 10th லெவல் தான். அப்போது நான் 10வது வரைக்கும் மேக்ஸ் நான் படித்ததே இல்லைன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டு யாருமே கிடையாது. த்ரூ அவுட் த கண்ட்ரி 10வது வரைக்கும் மேக்ஸ் அப்படின்றது கம்பல்சரி. ஒன்று. ரெண்டாவது, அந்த 10th எலிஜிபிலிட்டி மேக்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா கிடையாது, ட்ரிக்னாமெட்ரி கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அப்படின்னா அது ஒரு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. அப்போ ஒன்று, அதை நான் மேக்ஸ்ன்னு சொல்கிறதே தப்பு, அதை ஆப்டிடியூட்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஹையர் லெவல் மேக்ஸ் கிடையாது, அது ஸ்கூல் லெவல் மேக்ஸ். யூபிஎஸ்சிலேயே நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க ப்ராக்கெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிளாஸ் 10th லெவல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இட் இஸ் நாட் மோர் தென் கிளாஸ் 10th லெவல். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை அது மேக்ஸாகவே இருக்கட்டும், மேக்ஸை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட மேக்ஸ் மட்டுமே அந்த பேப்பர் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கோ அதற்கு அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் இருக்கும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போது அதை நீங்கள் மேக்ஸாக பார்க்காம ஆப்டிடியூடாக பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு சின்ன ஒரு பிட்டு தான். ரெண்டாவது, டிஃபிகல்ட்டி லெவலும் பெரிய லெவல் கிடையாது, 10th லெவல் தான். மூணாவது, அது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கிராமத்தில் இருக்கா வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து நல்ல டாப் மார்க் வராங்க, 12th இருக்கட்டும் 10th இருக்கட்டும். இப்போ அவங்க வந்து சென்ட்ரல் போர்டோட புக்கு கிடைக்காம சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் எழுதணுமா இல்லை யூபிஎஸ்சிக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்? புக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்குமே சில அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்குது, சில கேள்விகள் இருக்குது. ஏன்னா இந்த என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்விகள் டைரெக்டாக என்சிஆர்டி புக்கிலேருந்து கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் ஜாகிரஃபிக்கே ஒரு புக், த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபின்னு ஒரு சின்ன புக்.
இந்த ஒரே ஒரு புக்கிலேருந்து இந்த வருஷம் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கே அப்ரிஹென்ஷன் உண்டு, ஏன் இந்த ஒரு புக்கில் இருந்து மட்டுமே கேட்கணும் அப்படின்றது. சரி, இதை தாண்டி நான் போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில சப்ஜெக்ட்ஸு என்சிஆர்டி புக்ஸை விட ரொம்ப ஸ்டாண்டர்டாக உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அவங்க ஒரு R&D டீம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2010-11 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கானமியோடைய மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் நாங்கள். அப்போது ஒரு புக்கு வந்து பயங்கர பாப்புலர். இன்ஃபேக்ட் ஸ்ரீராம் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டோட எக்கானமி புக் வந்து பயங்கர பாப்புலர். நான் சொல்கிறது வந்து ஒரு 2009, 10, 11 காலங்களில். அப்போது இந்த ஸ்ரீராம் மெட்டீரியல் வந்து படிக்கும்பொழுது இந்த மெட்டீரியல் எங்கேயோ நம்ம படிச்சிருக்கிறோமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுனா மைண்டு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி, எங்கேருந்து இவங்க ஸ்ரீராம் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு கிளாஸ் 11 எக்கானமியிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்குன்ற ஒரு கவரை மட்டும் நான் எடுத்துகிட்டு அந்த கண்டென்ட்டு தான் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமிக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்த கண்டென்ட்டு. ஸோ அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் ஹேஸ் அன் ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்ட் வித் NCERT. சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் தென் NCERT. நான் கண்டென்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இந்த புக்கிலேருந்து எடுக்காமல் இருக்கலாம், பட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த புக் வேணால் படிக்கலாம். எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னு தோணலை. இப்போ நான் வந்து இந்த எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சியான மைண்டை நான் எப்படி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறது சார்? ஒரு எய்ம் இருக்கு இல்லையா? இப்போ இது என்னுடைய கனவாக இருக்குது, இந்த கனவுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துடும். பெரிய காதல் அதான் அப்படின்னா இந்த சமுதாயத்து மேலே எனக்கு ஒரு பெரிய காதல் இருக்குது, அதற்காக இந்த சர்வீஸ் நான் என்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அத்தனை கான்சன்ட்ரேஷன் வந்துடும். அதுக்கு நான் தனியாக தேடி போய் கஷ்டப்பட்டு அலைஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வந்துடும். ஆனால் ஒன்று ஓவர் நைட்டில் வராது. படிக்கிறது ஒரு ஹேபிட் அப்படின்னும்போது ஓவர் நைட்டில் வராது. சரி, சில பேர் சின்ன வயசுலேருந்து நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஈஸினா மேபி அவங்களுடைய ப்ராக்டிஸில் ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் அவங்களால பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க படித்து பழகியவங்க. நான் ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட், பிலோ ஆவரேஜ் கேண்டிடேட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டேக் டைம் ஃபார் மீ. அப்படி பொறுமையாக இது ஒரு மராத்தன் ரேஸ் மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் கடந்து சர்வீஸ் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. பெருசாக அந்த 10 வருஷத்தை பார்க்க வேண்டாம், ஆனால் ஒரு பெரிய டைம் எடுக்கும். அப்போ படிக்கிறத முதல்ல என்ஜாய் பண்ணுங்கள். தர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம், புதுசாக நான் கற்றுக்க போகிறோன்றது பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். அதற்கப்புறம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 2-3 அட்டம்ப்ட் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இப்போ அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு மோட்டிவேட்டடாக உங்கள் சார்பிலேருந்து எதாவது நம்ம இதுக்கு சொல்ல முடியுமா? சரி, அதாவது அப்படின்னா ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 6 அட்டம்ப்ட் யூபிஎஸ்சி கொடுக்குறாங்க அப்படின்னாலே யூபிஎஸ்சிக்கே தெரியும் எல்லாராலையும் ஒரு அட்டம்ப்டில் வாங்கிட முடியாதுன்றது. நீங்கள் ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வாங்குறவங்க ஒரு 15-20% தான். மற்றவங்க எல்லாருமே இந்த சோ கால்டு ரிப்பீட்டர்ஸ் தான். டைம் எடுக்க தான் போகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலது சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு 3 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட்டு இதற்கு செலவு பண்ணி இந்த சர்வீஸ் வாங்குற அளவு இந்த சர்வீஸ் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபெயிலியராக பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு அட்டம்ப்ட்டும் சரி என்னால் கிளியர் பண்ண முடியல, ஒரு அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கூட ஐ எம் வெரி நியர் டு த சக்ஸஸ் அப்படின்றது தான் பார்க்கணும் போட்டு. அடுத்த அட்டம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அட்டம்ப்ட்டும் என்னால் செகண்ட் அட்டம்ப்ட்டும் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஆனால் எவாலுவேட் பண்ணும்போது நான் அந்த சக்ஸஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன் அப்படின்னா அதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஓகே, ஸோ வருஷம் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்களான்றதை விட உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியுதா அப்படின்றது மட்டும் பார்க்கணும். வருஷம் என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியுது அப்படின்னா ஏதோ ஒரு வருஷம் நீங்கள் சர்வீஸ் வாங்கிடுவீங்க. அது பொறுமை தேவை, பர்சீவரன்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த ஃபீல்டு. இப்போ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னாலே ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது எப்படி சார், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க? இப்போது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தயக்கம் இருக்குது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா நான் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ்ன்றது ஒரு மீடியம் தான் தவிர அது ஒரு நாலேஜ் கிடையாது.
ஒன்று. ரெண்டாவது, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷில் எவ்வளோ தயக்கம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நதர்ன் பெல்ட்டிலேருந்து வராங்க இல்லைங்களா, இவங்களுக்கும் இங்கிலீஷில் பெரிய தயக்கம் உண்டு. 2014-15 ஒரு பெரிய கலவரமே ஆச்சு. சிசாட் பேப்பரை வந்து குவாலிஃபைங், அதாவது எடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு கலவரமே ஆச்சு. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ் வேனெல்லாம் கொளுத்துனாங்க போட்டு முகர்ஜி நகரில், டெல்லியில் முகர்ஜி நகரில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேப்பர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற ஒரு போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பேப்பர் 2 மொழியில் தான் அச்சடிக்கிறாங்க. பைலிங்குவல்னு சொல்லுவோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மொழியிலையும் பெரிய புலமை இல்லாதவங்க, புரிதல் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ப்ரிலிம்ஸில் ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்க தான் செய்யுது, அதில் இல்லை. ஆனால் மெயின்ஸில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா நான் தமிழ்லேயே எழுதலாம். கேள்விகள் இங்கிலீஷில் கேட்டாலும் என்னுடைய பதில் நான் தமிழ்லேயே எழுதலாம். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா தமிழில் நான் எழுதும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணக்கூடியவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழர் தான் கரெக்ட் பண்ணுவார். புரிதல் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ப்ரிலிம்ஸில் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது ஒன்று. பட் அதை தாராளமாக ஓவர் கம் பண்ணலாம். மொத்தமாக தமிழ்லேயே எழுதி சர்வீஸ் வாங்கினவங்களாம் உண்டு. ஆனால் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது. அது ஒரு பெரிய ஹேர்டில். அந்த ஹேர்டில் நம்ம க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். ஃப்யூச்சர் ஓரளவு நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு ப்ரொப்போசல், ரொம்ப நாளாக யூபிஎஸ்சியில் ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. இதை வந்து ட்ரைலிங்குவல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும் கொஷின் பேப்பரில். அது கூட 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ், பிராந்திய மொழிகள்லையும் சேர்ந்து வந்து கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் ரொம்ப நாளாக இருக்குது. வந்ததுன்னா நல்லது.